ஒரு அறிவாளி எங்க தலைவர், அவர் பின்னால ஒருத்தனை சொல்லுங்களேன். இருக்கிறாரு ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா பயங்கரமான அறிவாளி சார், உங்களுக்கு தான் தெரியல. ஐயோ, எங்க உயரமா இருக்கிறவனுக்கே அறிவு இல்லைன்னு ஒரு இதிகாசம் உண்டுங்க. அதெல்லாம் தெரியுமா தெரியாதா? புரியுமோ புரியாதா உங்களுக்கு? இல்ல சார், நான் கேள்விப்பட்டது இல்ல. ஓ, உயரமா இருக்கிறவனுக்கு அறிவு இல்லைங்கிறது எல்லாம் இப்ப ஆதவர்ஜனெல்லாம் பயங்கரமான அறிவாளியா பேசுறாரு. அவர்லாம் அவர் பேச்செல்லாம் நல்லா நல்லா சூப்பரா தான் இருக்குது, அறிவாளியா தான் இருக்குது. அவருக்கு போய் அறிவு இல்லைன்றீங்க. நீங்க சொல்றத பார்த்தா அவருதான் பயங்கரமான அறிவாளி மாதிரினா? ஆமா சார், அவர் தான் சொல்றாரு சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு கரூர் விவகாரத்துல. ஆனா அதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவாளியா பேசுறாரு. எலெக்ஷன் டேட்டு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா இப்போ திமுக தான் எங்களுக்கு வந்து சதி செய்யுது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அறிவாளியான விஷயமா இல்லையா? கரெக்டா தானே சொல்றாரு. ரொம்ப அறிவாளித்தனம். ஐயோ, எனக்கு வர்ற கோவத்துக்கு அடிமுட்டாளுக்கு முட்டாள் இருப்பான்ல, ஆமா, அவன் பேசுறது